காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரினுடைய பிக்கப் ஸ்லைட்லி லேக் ஆகுது. லேக் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாகன விரும்பிகளே, நான் நவீன். மஹிந்திரா பொலிரோ BS4 டீசல் வேரியண்ட்டினுடைய சிறப்பம்சங்கள் MHAWK75 இன்ஜின் வகையராக சேர்ந்த காரு. 1493cc ஆஃப் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் 74.96 bhp at 3600 rpmல மேக்ஸிமம் பவரும் 210 நியூட்டன் மீட்டர் at 1600 அப் டு 2200 ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்ல மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். 3 சிலிண்ட்ரு SOHCன்னு சொல்லப்படுற சிங்கிள் ஓவர் ஹெட்டர் கேம்சாஃப்ட் வால் கன்ஃபிகரேஷன் அண்ட் 4 வால் பெருசில், அதாவது ஒரு சிலிண்டருக்கும் 4 வால் கொடுத்துருக்காங்க. டர்போ சார்ஜரோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வித் ரியர் வீல் டிரைவ். ஸ்பெசிஃபிக்காக பொலிரோவை பொறுத்த வரையும் ஃப்ரண்ட் இன்ஜின் ரியர் வீல் டிரைவ், அதாவது ஃப்ரண்ட்டில் இன்ஜினு, அதுக்கப்புறம் கிளச்சுக்கு அப்புறம் ப்ரொப்பலர் சாஃப்ட்டு, அந்த ப்ரொப்பலர் சாஃப்ட்டை வந்து டிஃபரன்ஷியலை கனெக்ட் பண்ணி ரியர் வீல் டிரைவ் வந்து ஓட விடுவாங்க. அதாவது பின்னாடி உள்ள அந்த 2 டயரையும் ஓட விடுவாங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம் நடக்கிற காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரினுடைய பிக்கப் ஸ்லைட்லி லேக் ஆகுது. லேக் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது போக கார் வந்து ஹில்ஸில் வந்து ஈஸியாக கிளைம்ப் ஆயிரும். ஏன்னா அதிகபட்சமான டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற காரணத்தினால ஈஸியாக நம்ம வந்து ஹில்ஸில் ஓட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் கேட்ட வரையும் ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட நான் கன்சிடர் பண்ணும்போது அவங்க இந்த ஒப்பீனியனை சொன்னாங்க. ஃபியூல் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரையும் ஃபியூல் டைப் டீசல் ARAன்னு சொல்லப்படுற ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய அக்ரிடேஷன் படி 1 லிட்டருக்கு 16 கிலோமீட்டர் வரையும் கொடுக்கும் மைலேஜ். 60 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அது போக BS6 2.0 எமிஷன் கண்ட்ரோல் நாம்ஸுக்கு உட்பட்ட வாகனம். இது டாப் ஸ்பீடு வந்து 125.667 கிலோமீட்டர் பர் ஹாரை வந்து தொட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரினுடைய இன்டீரியர் RPM கால்குலேட் பண்ணுறதுக்காண்டி டாக்கோமீட்டர், க்ளவ் பாக்ஸு, டியூயல் டோன் டேஷ்போர்டு, செமி டிஜிட்டல் கிளஸ்டர் போன்றவற்றையெல்லாம் கொடுத்துருக்காங்க. காரினுடைய எக்ஸ்டீரியர் பொறுத்தவரையும் அட்ஜஸ்டபிள் ஹாலஜன் ஹெட்லாம்ப், மேனுவல் பூட் ஓப்பனிங், டியூப்லெஸ் ரேடியல் டயர்ஸ் இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க. 3995 மில்லிமீட்டர் ஆஃப் லென்த்து. 7 பேர் வரை தாராளமாக அந்த காரில் உட்காந்து போகலாம். 5 டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே காரினுடைய டைமென்ஷன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பவர் ஸ்டியரிங், ஏர் கண்டிஷனர், ஹீட்டர், ரியர் சீட், ஹெட்ரெஸ்ட், மைக்ரோ ஹைப்ரிட் டெக்னாலஜி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறக்கும் ஸ்டாப் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு கீ ஸ்பெசிஃபிகேஷனாக இந்த காருக்கு பார்க்கலாம். காரினுடைய சேஃப்டி ஜோன் ABSன்னு சொல்ல போகிற ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், சைல்டு சேஃப்டி லாக், டிரைவர், பேசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. டே அண்ட் நைட் ரியர் வியூ மிரர்ஸ், EBDன்னு சொல்ல போகிற எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், சீட் பெல்ட் வார்னிங். என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷனை பொறுத்த வரையும் B4 டீசல் இந்த மாடலுக்கு வந்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறத விட ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு பேஸ் மாடல்னு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதனால் கூடவோ எதுவும் கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஃபைனலி பொலிரோ B4 டீசல் பேஸ் மாடல் வேரியண்ட் காரினுடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் சென்னையில் 9,79,400 ரூபாய் வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆன்ரோடு ப்ரைஸ் ரூபாய் 11,68,300 வரை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் ஸ்கார்பியோ காரினுடைய ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேரியண்ட்டை மட்டும் எடுத்து அதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ நீங்கள் அந்த கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஒரு ஃபயர் எமோஜியை கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். ஆல்சோ ஃபார் மோர் ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஜஸ்ட் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். Until then, it's Navin here and signing off.